வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். நம்மளோட டெய்லி டிரைவிங்கில் நிறைய இடங்களில் நமக்கே தெரியாமல் நாம் மற்ற டிரைவர்ஸ் கிட்ட திட்டு வாங்குற ஒரு மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, யூ டர்னில் நம்ம பண்ணிட்டு இருக்க முக்கியமான தப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன், யூ டர்ன் பண்ணுற இடத்த தயவு செய்து கரெக்டாக செலக்ட் பண்ணி யூ டர்ன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எந்தெந்த வண்டி எவ்வளோ டர்ன் ஆகும்னு ஒரு சின்ன கால்குலேஷனும் சொல்லித்தரேன். அதில் நீங்கள் வச்சுக்கிறது என்ன வண்டின்னு செலக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு டிப்ஸும் உங்க டிரைவிங் லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரோட்ல பண்ண மிஸ்டேக்ஸை நான் லைவாவும் பண்ணி காட்டுறேன். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இது மாதிரி நிறைய டிரைவிங் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க எனக்கும் மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல யூ டர்ன் பண்ணுறப்போ என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்துடலாம். முதல் தப்பு, யூ டர்ன் பண்ற முன்னாடி ஸ்டாப் பண்ணும்போது ரோட்ல ஏறி நிப்பாட்டி இருப்போம். இதை ஏன் ஒரு மிஸ்டேக்கா சொல்றேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டூ வீலர் டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, கார் டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வண்டியை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போகும்போது வண்டியை நல்லா ஒதுக்கி நிப்பாட்டிட்டு தான் இறங்கி போவோம். ஆனா யூ டர்ன் பண்றதுக்காக நிப்பாட்டும் போது ரோட்லயே ஏறி நிப்பாட்டி இருப்போம். அது ரோட்ல ரன்னிங்ல இருக்கிற மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு டிஸ்டர்பாவும் இருக்கும், அதே சமயம் டேஞ்சரும் கூட. ரெண்டாவது தப்பு என்னன்னா, ராங் யூ டர்ன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ யூ டர்ன் பண்ண போறேன். ரெண்டு பக்கமும் வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு யூ டர்ன் பண்றேன். யூ டர்ன் பண்ணி ரோடுக்கு லெஃப்ட் சைடு ஒதுங்கி நிப்பாட்டாமலே அப்படியே கண்டினியூ பண்ணி போறேன். நான் இப்படி தப்பான யூ டர்ன் பண்ணனால எத்தனை வண்டிங்க கஷ்டப்பட்டு பிரேக்கை மிதிச்சு ராங் ரூட்ல ஏறி இவங்க என்ன திட்டி ஆப்போசிட்ல வர டிரைவர்ஸ் கிட்டையும் திட்டு வாங்கி என்னால ஒரு குழப்பமே வந்துருச்சு பாத்தீங்களா. இன்னொரு வாட்டி சேம் இன்சிடென்ட்டை தெளிவா பாருங்க. நம்ம பண்ண தப்பான யூ டர்னால எத்தனை டிரைவர்ஸ் டிஸ்டர்ப் ஆகி நம்மள திட்டிக்கிட்டும் போயிருப்பாங்க. இது இன்னொரு இன்சிடென்ட். நான் யூ டர்ன் பண்ணிக்கிட்டு ஒதுங்கி நிப்பாட்டாமலே அப்படியே கண்டினியூ பண்ணி மூவ் பண்ணி போறேன். மார்க் பண்ணி காட்டுற பைக்கை கவனிச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பான யூ டர்னால போற போக்குல என்ன திட்டிக்கிட்டு போறாங்க. இப்போ கரெக்டான ப்ரொசீஜர்ல ரூல்ஸ் படி எப்படி யூ டர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம பைக் அல்லது காரை பார்க் பண்ணிட்டு போகும்போது ரோட்ல இருந்து எவ்வளவு ஒதுங்கி நிப்பாட்டுவோமோ அந்த அளவுக்கு ஒதுக்கி நிப்பாட்டணும். அப்புறம் ஸ்லோ மூவிங்ல வீலை கம்ப்ளீட்டா ரைட் டர்ன் பண்ணி விட்டுறணும். அப்புறமா மிரர் வழியாவும் விண்ட்ஷீல்டு வழியாவும் முன்னாடியும் பின்னாடியும் வேற வண்டிங்க ஏதாவது வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு நல்ல கேப் கிடைச்சதும் யூ டர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதான் முக்கியமா கவனிக்கணும், எந்த ரோடா இருந்தாலும் நம்ம கார் யூ டர்ன் பண்ணி முடிக்கிற இடம் ஒயிட் லைன்ல இருந்து மொத்த காரும் கீழே இறங்கி தள்ளி போகணும். அப்புறமா சைடு மிரர் செக் பண்ணி பின்னாடி வேற வண்டிங்க வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு எந்த வண்டியும் வரலைன்னா ரோட்டுக்குள்ள ஏறலாம். இதுதான் கரெக்டான யூ டர்ன். அடுத்தது யூ டர்ன் பண்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். வேற ஒண்ணு இல்ல, ராங் ஏரியா செலக்ஷன். அதாவது யூ டர்ன் பண்றதுக்கான சரியான இடத்தை தேர்வு செஞ்சு யூ டர்ன் பண்ணலைன்னா நடு ரோட்ல நம்மளால டிராபிக் ஜாம் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். எக்ஸாம்பிளுக்கு ஏரோ மார்க் இந்த இடத்தை பாருங்க. யூ டர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்க எல்லா டிரைவர்ஸுக்கும் இந்த மாதிரி இடத்தை பார்த்ததும் யூ டர்ன் பண்றதுக்கு தோணும். ஆனா நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஒதுங்கி மூவ் பண்றதுக்கு இடம் இல்ல. அதனால இந்த இடம் யூ டர்ன் பண்றதுக்கு பொருத்தமான இடம் இல்ல. வேற ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி லெஃப்ட்ல ஒரு ஸ்பாட் இருக்கு, அந்த இடத்தையும் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏரோ மார்க் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இடத்தையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல ஒதுங்கிட்டு வேற வண்டிங்க வரதான்னு பார்த்து போகிறதுக்கு இடம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போய் இது மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரோ மார்க் காட்டுற இடத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நாம யூ டர்ன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரோடுக்கு ரைட் சைட் பார்த்துருப்பீங்க, ஒதுங்கி நிப்பாட்டி பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு மூவ் பண்றதுக்கு சுத்தமா இடம் இல்லை. அதே சமயம் அந்த சைடு பெரிய பள்ளவும் கூட. இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு யூ டர்ன் பண்றதுக்காக ரெடியா இருக்கேன். நல்ல ஒரு கேப் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ யூ டர்ன் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு லெஃப்ட் ஒதுங்கி நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஏன்னா நான் கேமராவே காரோட சென்டர்ல வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ நான் காரோட ரைட் வீல் ஏரோ மார்க் காட்டுற இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட பாதி ரோட யூஸ் பண்ணி நாம யூ டர்ன் பண்ணியிருக்கோம். பின்னாடி பஸ் லாரி காரு எது வந்தாலும் அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பா தான் இருப்போம்.
இத்தனைக்கும் நம்ம யூஸ் பண்றது சின்ன டயர் கார். ஸ்கிரீன்ல 3 விதமான டயர் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த சின்ன வீல் டைப் கார் தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி காட்டினது. அது தவிர சென்டர்ல இருக்கிற டயர் மாடல்ல சில கார்ஸ் இருக்கும். ரைட் சைடுல இருக்கிற டயர் டைப்லயும் இன்னும் பெரிய கார்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வீலும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல யூ டர்ன் ஆகும். அந்த கால்குலேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கலர் வீல் வச்சு சில எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இதுல பிங்க் கலர்ல இருக்கிற இந்த சின்ன சைஸ் ரிங்க சின்ன வீல் காருக்கு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த மீடியம் சைஸ் ரிங்க மீடியம் சைஸ் டயர் உள்ள காருக்கு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். பெரிய சைஸ் எல்லோ கலர் ரிங்க இது மாதிரி பெரிய வீல் காருக்கு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். இதை எடுத்துட்டு ஒன்னொன்னா வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். முதல்ல இந்த சின்ன சைஸ் பிங்க் கலர் ரிங்க இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்க இடத்தையும் ட்ராக்ல எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்க இடத்தையும் வெர்டிக்கலாக நேருக்கு நேர் நிற்கிற மாதிரி வைக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த ரிங்கை கம்ப்ளீட்டாக ஒரு சுற்று ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு நேர் கீழே வெர்டிக்கலாக ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். அப்புறமா இந்த சின்ன ரிங்கை எடுத்துகிட்டு ப்ளூ கலரில் இருக்க மீடியம் சைஸ் ரிங்கை வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி அதே மார்க்கில் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மீடியம் சைஸ் ரிங்கை கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணலாம். சின்ன வீல் ரிங்கை விட இது கொஞ்சம் தள்ளி போய் ஸ்டாப் ஆகுது. அதையும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியே எடுத்துக்கிட்டு பெரிய சைஸ் ரிங்கை எடுத்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு சுற்று ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதோட முழுசா ஒரு சுத்து மீடியம் சைஸ் ப்ளூ கலர் ரிங்கை விடவும் தள்ளி போய் நிக்குது. அதையும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வீல் ரிங்கு கம்ப்ளீட்டா ஒரு சுத்து சுத்துறதுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மீடியம் சைஸ் வீல் கம்ப்ளீட்டா ஒரு சுத்து சுத்துறதுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. பெரிய சைஸ் வீல் கம்ப்ளீட்டா ஒரு சுத்து சுத்துறதுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியலைன்னா இந்த மூணையும் சேர்த்து வச்சு பண்ணி காட்டுறேன். ஒரு வாட்டி அதையும் பாருங்க. இந்த 3 ட்ராக்லையும் 3 விதமான ரிங்கையும் வரிசையாக சமமாக வைக்கலாம். முதல்ல இந்த பெரிய வீலை கம்ப்ளீட்டாக ஒரு சுற்று சுற்றலாம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு எடுக்குது. இப்போ இந்த மீடியம் சைஸ் வீலை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணலாம். அதை விட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. இப்போ இந்த சின்ன சைஸ் வீலை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணலாம். அதை விடவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துருக்குது. இதில் இருந்து நம்ம என்ன நோட் பண்ணோம்னா சின்ன சைஸ் வீல் இருக்கிற ஆல்டோ I10 ஷிஃப்ட் இது மாதிரி வண்டிங்களுக்கு அதுக்கேற்ற ரோடை செலக்ட் பண்ணி யூ டர்ன் பண்ணணும். பிரீஸா எர்டிகா இது மாதிரி மீடியம் சைஸ் வீல் உள்ள வண்டிங்களுக்கு அதுக்கேற்ற ரோடை செலக்ட் பண்ணிக்கணும். இனோவா தார் ஸ்கார்பியோ இது மாதிரி பெரிய வீல் வண்டிங்களுக்கு அதுக்கேற்ற ரோடை செலக்ட் பண்ணி யூ டர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்தந்த வண்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ டர்ன் பண்ற டிஸ்டன்ஸ் அதாவது யூ டர்ன் பண்ற ஏரியாவும் அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகும்னு சின்ன டிராயிங் ஸ்கெட்ச் போட்டு காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளஸ் மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ரெண்டாவது ஒயிட் பேப்பர்ல லெஃப்ட் கார்னர்ல பிளஸ் மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ரெண்டாவது பேப்பர்ல தான் காரை யூ டர்ன் பண்றது பார்ப்போம். ஒரு காம்பஸ் எடுத்து சின்ன வீல் ரிங்கோட அளவை எடுத்துக்கலாம். அந்த அளவை எடுத்து ரெண்டாவது பேப்பர் காரோட ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் பக்கத்துல பென்சிலோட நீடிலையும் ரைட் சைடுல இருக்க லைன்ல காம்பஸோட நீடிலையும் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். ரெண்டாவது மீடியம் சைஸ் ரிங்லையும் காம்பஸ் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பேப்பரில் அதே மாதிரி வீல் பக்கத்தில் பென்சிலோட டிப்பை வச்சுக்கிட்டு ரைட் சைட் லைனில் காம்பஸோட நீடில் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்க்கை விட செகண்ட் ஆர்க்கு தள்ளி போய் இருக்குது. மூணாவதா பெரிய சைஸ் வீலையும் எடுத்து காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது பேப்பரில் பென்சிலோட டிப்பை டயர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு காம்பஸோட நீடில் லைனில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆர்க் போடலாம். நோட் பண்ணுங்க, மூணாவது போட்ட ஆர்க் ரொம்பவே தள்ளி போயிருக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா வீலோட சைஸ் பெருசாக பெருசாக அந்தந்த கார் டேர்ன் ஆகிற டிஸ்டன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கெட்சை அப்படியே டிரா பண்ணி ஒரு ரோடு ஆக்கிடலாம். இப்போ இதை ஒரு ரோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல இருக்க ஆர்க்கை தான் நம்ம டேர்னிங் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கார் கம்ப்ளீட்டா யூ டர்ன் பண்றத டேர்னிங் ரேடியஸ்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சின்ன சைஸ் டயர் காரோட டேர்னிங் ரேடியஸ் இந்த அளவு இருக்கு. மீடியம் சைஸ் டயர் காரோட டேர்னிங் ரேடியஸ் இந்த அளவுக்கு இருக்கு. பெரிய சைஸ் டயர் காரோட டேர்னிங் ரேடியஸ் அதை விட அதிகமா இருக்கு.
நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி நம்ம காரோட டயர் சைஸுக்கு ஏத்த மாதிரி ரோட செலக்ட் பண்ணி தான் யூ டர்ன் பண்ணணும். அப்போனா தான் அடுத்த வண்டிங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம டேஞ்சரா இல்லாம பெர்ஃபெக்ட்டான யூ டர்னை நம்மளால பண்ண முடியும். இந்த யூ டர்ன் கிளாஸ் இன்னும் முடியல. இதோட கண்டினியூஷனா அடுத்த வீடியோல யூ டர்ன்ல என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது, யூ டர்ன் எங்க பண்ணணும் எங்க பண்ண கூடாது, யூ டர்ன் பண்ணும்போது நம்ம கிளட்ச் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், ஆக்சிலேட்டர் எங்கெல்லாம் கொடுத்து யூ டர்ன் பண்ணணும் எங்கெல்லாம் கொடுக்காம யூ டர்ன் பண்ணணும், யூ டர்ன் பண்றதுக்கு காரை எங்கெல்லாம் நிப்பாட்ட கூடாது, யூ டர்ன் பண்ணும்போது ஸ்டீரிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே அடுத்த வீடியோலயே சொல்லி கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கும் மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ.